வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதிகளிடம் தமிழ் தேசிய பேரவை கோரிக்கை. கொழும்பு மாநகர சபையின் மேஜரை நியமிப்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை ஆராய மஹிந்த முன்னெடுத்த நடவடிக்கை. ஆளும் தரப்பிற்கு சஜித் விடுத்துள்ள கோரிக்கை. மஹிந்தவை திடீரென சந்திக்க சென்ற ரணில். நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பாதுகாப்பு நடவடிக்கை சிறப்பு வேலை திட்டம். தந்தையை காப்பாற்றுங்கள். இம்ரான்கானின் மகன்கள் ட்ரம்பிடம் கோரிக்கை. புதிய பாப்பரசரை சந்தித்தார் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் தமிழர்களின் நிலை இருப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகத்தின் அவசர தலையீட்டை கோரி தமிழ் தேசிய பேரவையினருக்கும் உயர்ஸ்தானிகர்களுக்கும் இடையிலான சந்திப்புகள் கொழும்பில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவணபவன் ஆகியோர் குறித்த சந்திப்புகள் கலந்து கொண்டனர். முதலாவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக்கையும் தொடர்ந்து இந்திய துணை தூதுவர் கலாநிதி பாண்டேயுடன் சந்திப்பு இடம்பெற்றது. மூன்றாவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மகாண்டே பிரஞ்சேயுடன் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது கடந்த 2025 மார்ச் 28 வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் வவுனியா தவிர்ந்த 4 மாவட்டங்களில் சுமார் 6000 ஏக்கர் காணியை அரச காணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக நாம் எமது ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தோம். 3 மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டினை அரசு மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தினோம். வடக்கு கிழக்கு மக்கள் யுத்தத்தில் பல தடவைகள் இடப்பெயர்வுகள் காரணமாகவும் போரழிவுகள் காரணமாகவும் பெருமளவு மக்களின் சொந்தமான காணி ஆவணங்கள் சொத்துக்கள் இழக்க வேண்டி ஏற்பட்டது. அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள். ஆகவே ஆவணங்களை உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடயம். போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பரம்பல் புலம்பெயர்ந்துள்ளது. இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட எமது ஈழத் தமிழர்கள் இந்திய பிரஜைகளாக அங்கீகாரமின்றி வாழ்கின்றார்கள். அவர்கள் அங்கு அங்கீகரிக்கப்பட போவதுமில்லை. இவ்வாறான நிலையில் அந்த மக்கள் தங்களுடைய தாய் நாட்டிற்கு வருகை தர வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர்கள் இங்கே வாழ முடியாத சூழல் உருவாகும். இந்தியாவிற்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது என்ற அடிப்படையில் இந்திய தூதுவரையும் சந்தித்தோம். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உரித்துக்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. இந்த வர்த்தமானி மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற விட்டத்தினை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்படல் வேண்டும். அதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேஜர் மற்றும் பிரதி மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த கட்சியும் 50% அதிகமான வாக்குகளை பெறாமையினால் இவ்வாறான வாக்கெடுப்பின் தேவை ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளாட்சி ஆணையாளர் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் 50% அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேஜராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48 ஆகும். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் 69 உறுப்பினர்கள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ராணுவம் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்க பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்த முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரப்பட்டது. ராணுவத்தால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது என்று சிலர் குற்றம் சாட்டினர். உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகின்றது.
வங்கிகளில் உள்ள தங்க பொருட்களின் ஆவணங்களுடன் தொடர்புடையவர்களை தேடுவதற்காக ராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது. மஹிந்தவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்க பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதன்போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களால் கொண்டுவரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கையை நிரூபிக்க தெளிவான ஆவணங்களுடன் ஏராளமான ஆதாரங்கள் இணையத்தில் உள்ளன. உரிமை கோரப்படாத நகைகளே இவ்வாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இவ்வளவு காலமும் இருந்து வந்தன. இந்த நகைகளை தேர்தலை இலக்கு வைத்தே ராணுவத்தினரிடமிருந்து பெற்று போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக ராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும். ஆனால் சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் மஹிந்த இந்த தங்கத்தை தனது நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்று நினைக்கின்றார்கள் என கூறியுள்ளார். நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் நடமாடும் சேவைகளை முன்னெடுக்க வேண்டியதில்லை எனவும் நாட்டின் தலைவரும் அரசாங்கமும் இந்த சேவைகளை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற தவறியதனால் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களின் பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மாத்தரை கும்பிரிப்பிட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். கடந்த 13ஆம் தேதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டிற்கு சென்று வருகின்றனர். நீண்ட தூர சேவை பேருந்துகளின் இயக்கத்தில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளது என்று அதன் தலைவர் ஜீவக பிரசன்னா கூறியுள்ளார். அதன்படி 6 மணி நேரத்திற்கும் மேலான நீண்ட தூர சேவை பயணத்திற்காக 2 டிப்போக்களை இணைத்து 2 பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். கரடியல்ல பகுதியில் நடந்த பேருந்து விபத்து குறித்து இலங்கை போக்குவரத்து சபை நடத்திய விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று தலைவர் ஜீவக பிரசன்னா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இரவில் இயக்கப்படும் நீண்ட தூர சேவை பேருந்துகளை சிறப்பு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமது தந்தை இம்ரான்கானை காப்பாற்றுமாறு அவரது மகன்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். லண்டனில் வசிக்கும் இம்ரானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் ஹாசிம் மேற்கண்ட கோரிக்கையை விடுத்துள்ளனர். தங்கள் தந்தை குறைந்தபட்ச உரிமைகள் கூட இல்லாமல் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இம்ரான்கான் சிறைச்சூழல் குறித்து பேசிய அவர் ஒரு மரண அறையில் இருக்கின்றார், வெளிச்சமில்லை, வழக்கறிஞர் இல்லை, மருத்துவர் இல்லை, இருப்பினும் அவர் உடைந்து போகவில்லை என்று தெரிவித்தனர். அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஆராய்ந்தால் அவை அரசியல் நோக்கம் கொண்டவை என்பது தெளிவாகும். ஜனநாயகத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் ஆதரிக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் எங்கள் தந்தையை விடுவிக்க ஆதரிக்கும். குறிப்பாக உலகின் மிகவும் பிரபலமான தலைவரான டிரம்பின் உதவியை நாடுவோம் என்று கூறியுள்ளனர். கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாப்பரசர் லியோவை சந்தித்துள்ளார். மல்கம் கர்தினால் ரஞ்சித் மற்றும் பாப்பரசர் ராபர்ட் பிரீவோஸ்ட் ஆகியோர் ஒரு சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் கொழும்பு மறை மாவட்டத்தின் சமூக ஊடக கணக்குகளில் வெளியிடப்பட்டன. பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் பங்கேற்றார். அங்கு 2 நாள் வாக்கெடுப்புக்கு பிறகு அமெரிக்கரான ராபர்ட் பிரீவோஸ்ட் புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.